நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let's pray that the Lord will continue to speak to us as we study from the life of the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து நாம் படிக்கிற வேளையிலே தேவன் தாமே நம்முடைய இருதயத்தோடு பேசத்தக்கதாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். In our last class, we were looking in chapter 9 of Acts of the Apostles. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். We saw some of the marks of his conversion. அவர் மனம் மாறுதலின் அச்சடையாளங்கள் சிலவற்றை நாம் பார்த்தோம். We saw how he met the risen Lord and he believed in the Lord Jesus. அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் தரிசித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார் என்பதை நாம் பார்த்தோம். We also saw how he was willing to obey what the will of the Lord is in his life. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். And then we also saw in chapter 9 verse 11 he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று அப்போஸ்தல நடபடிகள் 9:11 நாம் வாசித்தோம். Later in verse 18 we saw him getting baptized. 18ஆம் வசனத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்றதை நாம் படித்தோம். And then we also saw how he joined with the disciples in Damascus and had fellowship with them. Verse 19. 19ஆம் வசனத்திலே எப்படி தமஸ்குல இருக்கக்கூடிய சில சீஷர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு ஐக்கியப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். And later we also saw in verse number 20 how he began to testify and also preach about the Lord Jesus Christ. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார், 20ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And finally we saw in verse 22 that he increased in strength or he grew up in the grace of God. கடைசியாக கடந்த முறை 22ஆம் வசனத்திலே எப்படி அவர் கிருபையிலே வளர்ந்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். So we saw that these are some of the marks that any Christian should have or could have in their lives. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டிய அச்சடையாளங்கள் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். And so in chapter 9 of Acts what we saw is the conversion of the Apostle Paul. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனமாற்றத்தை நாம் பார்க்கிறோம். And today we are going to look at some of the characteristics or special features of the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சில விசேஷ குணநலன்கள் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். After looking at his conversion, we will look at the convictions of the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனமாற்றத்தை குறித்து படித்த நாம் அவர் என்ன காரியத்தை முழு நிச்சயமாக உடையவராக இருந்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். He was a man of convictions. அவர் சில காரியங்களிலே உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார். Later we will see that he was a man of courage. அவர் தைரியம் உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பின்னாலே படிக்கிறோம். And later also we see how he was a man of commitment. அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார் என்பதை பின்னாலே நாம் படிக்கிறோம். Also he was a man who had a concern for the people of God. தேவனுடைய ஜனங்களுக்காக கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பின்னாலே படிக்கிறோம். And he was a man who was content or complacent with what the Lord had given him. கர்த்தர் அவருக்கு கொடுத்த காரியத்திலே பூரண மன திருப்தி உடையவராக இருந்தார் என்பதை நாம் படிக்கிறோம். And one of the many qualities of the Apostle Paul is that he was very cheerful even in the midst of problems and persecutions. உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நடுவிலே மிகவும் மன மகிழ்ச்சி உள்ளவராக இருந்தார் என்று நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில படிக்கிறோம். So looking at him as a man of conviction, we can begin to read a passage from Galatians chapter 1 and verse number 8, 9 and 10. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எதிலே முழு நிச்சயமுடையவராக இருந்தார் என்பதை படிப்பதிலே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை
ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. As we read the verses of Galatians chapter 1, we understand how convinced and how strong he was on the doctrine of the gospel or the truths concerning the gospel of Christ. ஆகவே நாம் வாசித்த இந்த பகுதியை நாம் ஆழமாக படித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தேவனுடைய சுவிசேஷ சத்தியத்திலே நிலை கொண்டவராக உறுதி உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் படிக்க முடியும். He was not having any doubt whether what he heard and what he learned or what he is preaching is having any wrongs along with that. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டது, அவர் கற்றறிந்தது, அவர் கண்ட காரியத்திலே இது சரிதானா, இது முழு நிச்சயமான காரியமா என்ற எந்த சந்தேகமும் பவுலுக்கு இருந்ததில்லை. He said this is the gospel and there cannot be another gospel. இதுதான் சுவிசேஷம், இதை அல்லாமல் வேறு சுவிசேஷம் இருக்க முடியாது. And he goes to the extent of saying, even if we come and tell you another gospel, or we say, what we preached earlier was not right, or an angel comes and says, then a curse be upon that person, he says. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பிற்காலத்திலே உங்களிடத்துல வந்து முன்பு அறிவித்த சுவிசேஷம் சரியில்லை, இப்பொழுது நாங்கள் அறிவிக்கிறதான் சரி என்று சொன்னாலும், அல்லது வானத்திலிருந்து தேவதூதனே வந்து நாங்கள் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லுகிறார். And that shows to what extent he was sure and firm, especially about the gospel truth. ஆகவே சுவிசேஷ சத்தியத்திலே எவ்வளவு உறுதி உள்ளவராக நிலை நிற்க கூடியவராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். He was sure that even God is not going to change this truth after some time. சில காலங்கள் கழித்து தேவனே இந்த சத்தியத்தை மாற்ற போகிறதில்லை என்பதிலே பவுல் உறுதி உள்ளவராக இருந்தார். You see, we read about God as the one who is unchanging. தேவன் ஒருபோதும் மாறாதவர் என்று நாம் வாசிக்கிறோம். The book of Malachi chapter 3 and verse 6 we read, I am the Lord, I do not change. ஆகவே நாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். One of the things that he doesn't change is his word or what he has revealed. அவர் தன்னுடைய வார்த்தை குறித்தோ அவர் வெளிப்படுத்தின காரியத்தை குறித்தோ அவர் எந்த மாற்றத்தையும் செய்ய போகிறதில்லை. And so today we don't need a new gospel or a fresh gospel or a revised gospel. இன்றைக்கு திருத்தப்பட்ட அல்லது புதிதான மறுமலர்ச்சி அடைந்த சுவிசேஷம் என்று ஒன்று நமக்கு தேவையில்லை. Paul was so sure that there cannot be another gospel, and he went to the extent of pronouncing a curse upon anyone who preaches a wrong gospel. ஆகவே பவுல் தான் அறிவித்த சுவிசேஷத்திலே உறுதியுள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷத்துக்கு மாறாக வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற அளவிற்கு பவுல் அந்த சுவிசேஷ சத்தியத்திலே நிலை நிற்கக்கூடியவராக இருந்தார். Now his convictions were not only about the truth of the gospel. அவருடைய முழு நிச்சயமானது சுவிசேஷ சத்தியத்தில் மட்டுமல்ல, but also he was sure about the way he was called. அவர் அழைக்கப்பட்ட விதத்திலும் அவர் முழு நிச்சயமுடையவராக இருந்தார். There was no doubt whether he was actually called or only he simply heard a voice, or was it true or not. No, he was so sure about his call. பவுல் தான் அழைக்கப்பட்டதிலும் முழு நிச்சயமாக இருந்தார். ஒருவேளை வெறும் சத்தத்தை கேட்டானோ அல்லது தவறாய் புரிந்து கொண்டேனோ என்ற எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தான் அழைக்கப்பட்டதை முழு நிச்சயமாக அறிந்திருந்தார். Look at Romans chapter 1 and verse number 1. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Paul, a servant of Jesus Christ, called to be an apostle. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். Yes, he was called to be an apostle. So he says, I know that he has really called me. அவர் என்னை நிச்சயமாக அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பினுடைய உறுதி எனக்கு தெரியும் என்று பவுல் சொல்லுகிறார். Look at Galatians 1:1.
கலாத்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். Galatians chapter 1 verse 1. Yeah. கலாத்தியர் 1:1 மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். Yes, he is an apostle by the Lord Jesus Christ, or by the call of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பினாலே தான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று பவுல் உறுதியாக சொல்லுகிறார். And in the Ephesians 1:1 he says, I am an apostle by the will of God. Ephesians 1:1. தேவனுடைய எபேசியர் 1 அதிகாரத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். In almost all these epistles, he pinpoints very clearly that he is an apostle called by the will of God. ஆகவே தான் எழுதின எல்லா நிருபங்களிலும் மிக உறுதியாக சொல்லுகிறார், தான் தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று. When he says I am called, he doesn't say I called him, but he called me. நான் அவரை அழைக்கவில்லை, அவர்தான் என்னை அழைத்தார் என்று அவர் சொல்லுகிறார். I didn't will to be called, but he willed and called me. நான் விரும்பி அவரை அழைக்கவில்லை, அவர்தான் சித்தம் கொண்டு என்னை அழைத்தார். Sometimes we might wonder, why is Apostle Paul mentioning his apostleship, in almost all the epistles that he wrote? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதின எல்லா நிருபங்களிலும் தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை குறித்து அவர் எழுதுகிறார் என்று நாம் ஆச்சரியப்படலாம். Well, reason number one could be that he wanted to show that he also has the authority of that appointment or that call, by which the message that he gives is credible. ஆகவே தான் கொடுக்கிற செய்தியானது ஆதாரம் உடையது, அது அங்கீகரிக்கப்பட்ட செய்திதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் தான் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டதை திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். See, if you do not accept the authority of a person who is saying even if a very serious matter, then you will disregard that matter. ஆகவே ஒரு மனிதனை நீங்கள் அவருடைய அதிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டால் அவர் கொடுக்கிற செய்தியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். If a beggar or an ordinary fellow comes and says that a CM is coming on your street, you will not believe what? Who will believe what he says? Because he is so insignificant a person. ஒரு பிச்சைக்காரன் திடீரென்று முதலமைச்சர் உங்கள் பகுதிக்கு வருகிறார் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் அந்த பிச்சைக்காரர் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அல்ல. But if a policeman or an MLA comes and says, then immediately you will believe, because there is authority in that person. ஒரு போலீஸ்காரரோ ஒரு எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் நாம் நம்புவோம். காரணம் என்னவென்றால் அவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். Now, Apostle Paul wanted to make this clear to those who thought, he was only a persecutor and not really saved, that he is really called, and that too by the will of God. ஆகவே பவுல் உண்மையாக அழைக்கப்படவில்லை, அவர் உபத்திரப்படுத்துகிறவர் என்று நம்பக்கூடிய மக்களுக்கு பவுல் மிகவும் உறுதியாக சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே நான் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று. And another reason why he is mentioning his apostleship again and again is out of sheer amazement at the way in which God could choose him to be an apostle. தன்னை கூட தேவன் அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறாரே என்ற மிகுந்த ஆச்சரியத்தின் நிமித்தமாகவே பவுல் திரும்ப திரும்ப தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை குறித்து சொல்லி இருக்கலாம். So there is an amazement on one side, and at the same time authority on the other side. ஒரு பக்கத்திலே ஆச்சரியமும் இன்னொரு பக்கத்திலே அதிகாரமும் இந்த அப்போஸ்தல அழைப்பிலே இருக்கிறது. Now what authority is there is, if you look at 2 Timothy chapter 1 and verse number 11. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனத்திலே அந்த அதிகாரம் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம். Whereunto I am appointed. Yeah, please read. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். You see, earlier we saw he said I am called to be an apostle. Now he says I am appointed to be an apostle. முதலிலே நான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் என்று சொன்னார், இப்பொழுது அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். Not only apostle, he says I am also teacher and preacher and an appointed. நான் பிரசங்கியாகவும் போதகனாகவும் கூட நியமிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்.
So an appointment has an authority attached to that. ஆகவே நியமிக்கப்படுதல் என்று சொல்லும்போது அதிலே அதிகாரம் கூட உள்ளடங்கி இருக்கிறது. And that is why, when he spoke and when he wrote the epistles, he wrote with so much of authority. ஆகவேதான் தான் பேசின போதும் தான் கடிதங்களை எழுதின போதும் அதிக அதிகாரத்தோட அவர் பேசினார், எழுதினார். For example, in 1 Corinthians 5, he says about the man who kept his father's wife. ஆகவே உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தவனை குறித்து பவுல் சொல்லுகிறார். And Apostle Paul says, hand that fellow over to Satan so that his flesh will be destroyed. அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். So with what authority he is speaking like that? To hand over that fellow without any mercy to over to Satan, he says. அங்கே எந்த இரக்கமும் இல்லாமல் சாத்தானுக்கு அப்படிப்பட்டவனை ஒப்புக்கொடுங்கள் என்று எந்த அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார்? That is the appointment that of an apostle which carried the authority. ஆகவே அப்போஸ்தலனாக அவர் நியமிக்கப்பட்டபடியினாலே அந்த அதிகாரத்தோடு அதை சொல்லுகிறார். And you see also the truths that he proclaimed, especially about the doctrines and the practice also, showed that he was utmost sure that this is the truth and there cannot be another. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசத்தை குறித்தும் நடைமுறை வாழ்க்கை குறித்தும் பேசும் பொழுது அவர் முழு நிச்சயமாக அறிந்திருந்தார், இதுதான் சத்தியம், இதை அல்லாமல் வேறு சத்தியம் இல்லை. About the gospel, he was sure that this is the only gospel. சுவிசேஷத்தை பொறுத்தவரை இதுதான் சுவிசேஷம் என்று முழு நிச்சயமாக அறிந்திருந்தார். About his call, he was sure that God really called him. அழைப்பை பொறுத்தவரையிலும் நிச்சயமாகவே தேவன் தன்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் அறிந்திருந்தார். And not only that, even about the church truths which he wrote in many of the epistles, he is firm on the fact that this is the truth concerning the church. ஆகவே சபையினுடைய உபதேசங்களை குறித்து அவர் எழுதும்போது, பல நிருபங்களில் எழுதும்போது கூட இதுதான் சபைக்குரிய சத்தியம் என்பதிலே ஆணித்தரமாக உறுதியுள்ளவராக இருந்தார். In Ephesians 3, he says about the mystery of the church. ஆகவே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே சபையினுடைய ரகசியத்தை குறித்து சொல்லுகிறார். And he says that this was hidden in the ages past, now it is revealed. கடந்த காலத்திலே இது மறைக்கப்பட்டதாக இருந்தது, இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். And what makes him to be so sure that this is the church truth and nothing else is the fact that he received it directly by revelation. ஆகவே இந்த சத்தியங்கள் எல்லாம் உறுதியானது, சரியானது எப்படி அவர் முழு நிச்சயமாய் அறிந்திருந்தார் என்றால் இதையெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியான வெளிப்பாடாக அவர் பெற்றார். He did not go to any Bible school. அவர் எந்த வேதாகம கல்லூரிக்கும் போகவில்லை. The apostles did not teach him. அப்போஸ்தலர்கள் அவருக்கு உபதேசிக்கவில்லை. He did not read any commentaries. அவர் எந்த வேத விளக்க உரையும் படிக்கவில்லை. But you see what he says in Galatians 1:12. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். He says, and neither did I receive it of any man nor taught it, but I received it by the revelation of Jesus Christ. கலாத்தியர் 1:12, நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். Yeah, the church truths that were directly revealed to him. So he is so sure that this is the truth. ஆகவே சபையினுடைய சத்தியங்கள் நேரடியாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே இதுதான் சத்தியம் என்று உறுதியாக சொன்னார். And later about the practical aspects of the Christian life as to how we should conduct ourselves, that also he is sure about, and he is well balanced between doctrine and duty. ஆகவே பிற்பாடு அவர் உபதேசத்துக்கு பின்னாலே நடைமுறை வாழ்க்கை குறித்து கூட சொல்லும் பொழுது இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் நடக்க வேண்டும் என்பதிலே அவர் ஆணித்தரமாக உறுதி உள்ளவராக முழு நிச்சயமுடையவராக இருந்தார். And so sure he was that he would not compromise on the truths of the word of God. அவர் எவ்வளவு உறுதியாக நின்றார் என்றால் வேத சத்தியங்களுக்கு எந்த விதத்திலும் அவர் மற்றவர்களோடு விட்டு கொடுக்கவில்லை, சத்தியத்தை ஒத்து போகவும் இல்லை. He wouldn't say, okay, you are right, he is right, everybody is right, now all are right, not like that. இவர் சொல்வதும் சரிதான், அவர் சொல்வதும் சரிதான், எல்லாரும் சொல்வதிலும் ஏதோ உண்மை இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. If you look at an example that happened in Galatians chapter 2, he withstood even Apostle Peter.
இங்கே நாம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை படிப்போமானால் அவர் பேதுருவுக்கே எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருந்தார். In Galatians 2:14 says, I charged him before them all. And verse 11 says, I withstood before him all. ஆகவே 11ஆம் வசனத்திலே நான் அவனுக்கு முகமுகமாய் எதிர்த்து நின்றேன், நான் எல்லாருக்கும் முன்பதாக அவரை பார்த்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லுகிறார். We had seen that when studied about Apostle Peter, and we had mentioned how, Peter had the humility to accept that correction from Paul. ஆகவே நாம் பேதுருவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து படிக்கும் போது இதை படித்தோம். பேதுருக்கு எப்படி மனத்தாழ்மை இருந்தது, பவுலுடைய இந்த சரிப்படுத்தல் காரியத்தை எவ்வளவு மனத்தாழ்மையா ஏற்றுக்கொண்டார். But from the Apostle Paul's side, he was so vehement and strong on the doctrines that he would not give in, even if it is coming from an apostle like Peter. பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து வந்தால் கூட தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு எந்த விதத்திலும் அவர் விட்டு கொடுத்து போகவில்லை, ஒத்து போகவும் இல்லை. Today we are living in times of people compromising, especially on doctrinal issues. இன்றைக்கு வேத உபதேச காரியங்களிலே அநேக மக்கள் பல காரியங்களிலே ஒத்து போகிறதை நாம் பார்க்க முடியும். We hear about the winds of doctrine that flows, that when it flows this way, we flow that way. When it blows this way, we blow this way. ஆகவே இந்த காற்றினால் அலைபட்டு அடிக்கிறவர்களாக இராமல் என்று வாசிக்கிறோம் அல்லவா? காற்று இந்த பக்கம் அடிக்கும் போது அலை அந்த பக்கம் வீசுகிறது, காற்று இந்த பக்கம் அடிக்கும் போது அலை இந்த பக்கம் வீசுகிறது. What is our stand on the doctrinal issues that we are taught from the word of God? வேத வசனத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட உபதேச சத்தியம் என்ன? Do we really believe that is the truth and there cannot be another truth? இதுதான் சத்தியம், இதை எல்லாமல் வேறு சத்தியம் இருக்க வாய்ப்பில்லை என்பதிலே நாம் உறுதியா நிற்கிறோமா என்ன? Apostle Paul was so sure that the Lord has called me and I am an apostle, and what I teach and what I have received is the truth, and there cannot be another truth. அப்போஸ்தலனாகிய பவுல் முழு நிச்சயமா இருந்தது என்னவென்றால், தேவன் என்னை அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார், ஆகவே தேவன் எனக்கு வேத சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், இதை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை, இதை தவிர வேறு சத்தியம் இல்லை என்பதிலே பவுல் உறுதியாக இருந்தார். Yes, how sure are we about our calling and the truths that we believe? ஆகவே நம்முடைய அழைப்பை குறித்தும் நாம் நம்புகிற சத்தியத்தை குறித்தும் நாம் எவ்வளவு முழு நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறோம். In 2 Peter chapter 1 and verse number 10, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Apostle Peter says, give diligence to make your calling and election sure. ஆகவே உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். That means be sure, be convinced about the truths that you believe. There should not be, a shaky foundation or doubt about whether what I believe is true or not, whether I am a child of God or not, whether I will go to heaven or not. This kind of doubts can come. ஆகவே நான் உண்மையாக தேவனுடைய பிள்ளையா, நான் நிச்சயமாய் பரலோகம் போகிறேனா, நான் நம்புகிற சத்தியம் எல்லாம் நிச்சயமானதானா, இன்று இப்படி நம்ம அலசரிப்படக்கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. You must have heard about D.L. Moody. D.L. Moody குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். He was an American evangelist. அவர் அமெரிக்க சுவிசேஷகராக இருந்தார். Not a very educated man, but very powerful gospeler. அவர் நன்றாக படித்தவர் அல்ல, ஆனால் வல்லமையான சுவிசேஷகர். Somebody said he spoke broken English only, but he was very powerful in presenting the gospel. அவர் ஆங்கிலத்தை இலக்கண நடையாக பேசவில்லை, ஆனால் சுவிசேஷத்தை வல்லமையாக உறுதியாக பிரசங்கித்தார். One of his favorite subject was the subject of hell. அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடம் என்னவென்றால் நரகம். Whenever he spoke on the subject of hell in the public audience of gospel meetings, அவர் இது பொதுக்கூட்டங்களிலே சுவிசேஷ பொதுக்கூட்டங்களிலே வெளியரங்கமாய் அவர் பேசும்போது, it is said that usually in the middle of the message he will break down in tears because he is not able to bear the sight and the pain of people going to hell. அவர் அந்த செய்தியின் வேளையிலே நடுவிலேயே அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாராம். காரணம் என்னவென்றால், நரகத்திற்கு மக்கள் போகிறதை குறித்தும், நரகத்தின் வேதனை குறித்தும், நரகத்தின் பாடுகளை குறித்தும் அவர் நினைக்கும் போது அதிகமாய் கதறி அழுவாராம்.
That means, he believed it so strongly that, if you believe in Christ, you go to heaven. If you don't believe, it is a fact that it is for sure that you will go to hell. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்தால் நீங்கள் பரலோகம் போவீர்கள். கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்காவிட்டால் நீங்கள் நிச்சயமாகவே நரகத்திற்கு போவீர்கள் என்ற முழு நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். How sure are we about this truth? Sometimes when people preach about hell, they laugh and smile and preach about hell. ஆகவே அநேகர் இன்றைக்கு நரகத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது பிரசங்கிமார்களை சிரித்துக் கொண்டு தமாஷாக நரகத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். The truths that we believe, the truths that we hold on, they are to be absolute truths, and we should be firm and sure about them as it is revealed to us in the word of God. வேத வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்ட விதமாகவே நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கேட்ட அந்த சத்தியத்திலே முழு நிச்சயமுடையவர்களாக உறுதியுள்ளவர்களாக நிலை நிற்க வேண்டும். All right, so we see Apostle Paul as a man of convictions. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியுள்ளவராக முழு நிச்சயமுடையவர் என்பதை நாம் பார்த்தோம். We saw his conviction about his call. அவருடைய அழைப்பை குறித்து முழு நிச்சயமுடையவராக இருந்தார். We saw the conviction he has got about the gospel. சுவிசேஷத்தை குறித்து முழு நிச்சயமுடையவராக இருந்தார். About the doctrines of the word of God. வேத வசனத்தினுடைய உபதேச சட்டங்களை குறித்து உறுதியுள்ளவராக இருந்தார். About practical areas. அவர் நடைமுறை வாழ்க்கை குறித்து உறுதியுள்ளவராக இருந்தார். His convictions made him to be uncompromising on doctrinal issues. ஆகவே அவருடைய உறுதி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் மற்ற எந்த உபதேசத்தோடும் அவருடைய உபதேசத்தை அவர் ஒத்துப்போக விடவில்லை. So let us also give heed to the exhortation Peter gave that we read now. Make our calling and our election sure. Not only our calling and election, but all other areas of our faith. ஆகவே பேதுரு அப்போஸ்தலன் இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்திலே வாசித்ததை போல நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாக்க வேண்டும். அழைப்பை தெரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, நாம் நம்பி இருக்கிற வேத சத்தியங்களிலே முழு நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். All right, another area of the Apostle Paul that we can observe during his ministry, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே நாம் கவனிக்கிற இன்னொரு அம்சம் என்னவென்றால், was a man of courage and boldness. அவர் தைரியசாலியாக இருந்தார். He was not a coward. அவர் கோழை அல்ல. He is a very, very bold man. அவர் மிக மிக தைரியசாலியாக இருந்தார். Now, before conversion also he was very bold. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் கூட தைரியசாலியாகத்தான் இருந்தார். But that is an arrogant bold we can say, boldness. அது மண்டை கர்வமான அவர் ஆணவத்தின் தைரியமாக இருந்தது. Yeah, that is why he was bold enough to go to Damascus and kill all the Christians. ஆகவேதான் ஆணவத்தோடு அவர் தமஸ்குக்கு போய் அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்ய துடித்தார். But now after conversion he's got a boldness which we can describe as a holy boldness. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அவர் தைரியசாலியாக இருந்தார். அந்த தைரியத்தை பரிசுத்த தைரியம் என்று நாம் அழைக்கலாம். Bold for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்காக தைரியசாலியாக இருந்தார். Bold for the Lord. கர்த்தருக்காக தைரியமாக இருந்தார். Sometimes boldness can be mistaken as arrogance. சில நேரங்களிலே இந்த தைரியத்தை நாம் ஆணவம் என்று கூட நாம் நினைத்து விடலாம். But then we should get it correctly. This is a holy boldness or a courage that keeps you going further even in the midst of persecutions. உபத்திரவங்கள் மத்தியிலும் கூட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு இந்த பரிசுத்தமான தைரியம் நமக்கு உதவி செய்கிறது. Look at the life of Apostle Paul right from the beginning itself in chapter 9 of Acts. ஆரம்பத்திலிருந்தே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கும்போது, let us read one verse from chapter 9 verse 29. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:29 நாம் படிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை Yeah, that's the starting chapter itself. ஆரம்ப கட்டத்திலேயே அவர் தைரியமாக பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். He was not ashamed or fearful or he was cowardly preaching the gospel. அவர் பயந்து நடுங்கிக் கொண்டு கோழைத்தனமாக சுவிசேஷத்தை அறிவிக்க கூடியவராக இல்லை. It says he boldly proclaimed the gospel. அவர் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். There are a number of verses that we can quote, but let us look at another verse in the 18th chapter of Acts.
பல வசனங்களை சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். Verse number 26. 26ஆம் வசனம். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது. தைரியமா. See, that is what. அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். Boldly in the synagogues. Look at the place where he is preaching. அவர் இங்கே எங்கே பிரசங்கிக்கிறார்? அவர் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கினார். Yeah, that means it is his own Jewish people who are there, his own people background. அவருடைய சொந்த ஜனங்கள், யூத மக்களுடைய பின்னணியிலே அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். Now, not only when normal times he was bold, but even speaking at the big crowds or even before dignitaries, he was bold. ஆகவே அவர் இங்கே ஜெபாலயத்திலே மட்டுமல்ல, அவர் பெரிய கனவான்கள் மத்தியிலே, திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே கூட தைரியமாய் பேசக்கூடியவராக இருந்தார். Brother, are you able to hear me? பிரதர், உங்க டவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ வருது. ஓகே பிரதர், ஐ எம் ஏபிள் டு ஹியர் யூ. Okay. If it is a tower problem, I can't control it. Yeah, I don't know. Yes. Now it is showing white. Okay. Earlier it was showing red, huh? Red, yes. A few seconds. Yeah. I'm living in a Pattikad. What to do? You are in Pattikad. No problem. Okay. Thank you. Sorry for that interruption. No problem, brother. Okay. Now come to chapter 22, please. Look at the boldness of the Apostle Paul. 22ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தைரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். Verse number 25. 25ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். See how he is boldly asking that centurion, man, how dare you do this to me uncondemned as a Roman? நான் குற்றம் சாட்டப்படாத ரோமனாகி என்னை நீ கட்டுவது நியாயமா என்று 100க்கு அதிபதியை பார்த்து கேட்கிறார். If we were in that place, we will silently bear it and go. But here centurion standing and Paul boldly is asking him. ஆகவே நாம் அந்த இடத்தில் இருந்தால் 100க்கு அதிபதி இருக்கிறார் என்று வாயை மூடிக்கொண்டு போயிருப்போம். ஆனால் பவுல் தைரியமாக பேசுகிறார். Now look at chapter 24. 24ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Verse 25. 25ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். The way Apostle Paul presented the gospel, it made even Felix to tremble. பவுல் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார் என்றால், பேலிக்ஸ் கூட பயந்து நடுங்கத்தக்கதாக பிரசங்கித்தார். Sometimes when we preach, if big people are there, we will be afraid and we will be shivering. ஆகவே நாம் சில நேரங்களிலே பெரிய மனிதர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நாம் நடுங்கக்கூடியவர்களாக இருப்போம். But here it says that the fellow who heard, that is Felix, he himself trembled. ஆகவே இந்த சுவிசேஷ செய்தியை கேட்ட பேலிக்ஸ் நடுங்குகிறார். So no amount of persecution or problem that Apostle Paul would face would make him fearful, but made him more courageous. ஆகவே எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் பவுல் அதன் மத்தியிலே தைரியமாய் நின்றார் இல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் கோழையாக மாறிவிடவில்லை. Acts 16, you remember they were in Philippian jail. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் இருந்தார்கள். And in midnight, they were singing and giving thanks to God. அவர்கள் நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். The gates were opened. அந்த கதவுகள் எல்லாம், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டன. The gates are open. The prison gates are open. What will the prisoners do usually? ஆகவே இந்த கதவுகள், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தால் சிறை கைதிகள் என்ன செய்வார்கள்? பொதுவாக they will escape naturally. அவர்கள் இயற்கையாகவே தப்பித்து விடுவார்கள். Now, without opening gate itself, people are escaping. கதவு திறக்காமலே மக்கள் தப்பித்து போகிறார்கள். And if the gate is open, what is the need for running away? They will definitely escape.
ஆகவே கதவு திறந்திருக்கிறது இப்பொழுது நிச்சயமாகவே தப்பி போயிருப்பார்கள். But Paul and Silas, they are not gone. They are still standing there. Whether it is open door, they are not in a mood to go or run away from that place. ஆகவே இங்கே கதவுகள் திறந்திருக்கின்றன. பவுலும் சீலாவும் அங்கே இருக்கிறார்கள். கதவு திறந்திருக்கிறதோ மூடி இருக்கிறதோ அவர்கள் தப்பி போகவே இல்லை. They boldly faced that problem. அவர்கள் தைரியமாக பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். Even in the face of death, Paul was not afraid. ஆகவே மரணத்தை சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்திலும் பவுல் தைரியமாக நின்றார். 2 Timothy, you remember, he says, my time is at hand. என்னுடைய காலம் வந்துவிட்டது என்று பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே. He is referring to the time when he is about to depart from this world. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வேளையை அவர் குறிப்பிடுகிறார். He may be knowing that his days are counted. அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறதை அவர் நன்றாக அறிந்திருப்பார். When we know that our days are counted, definitely there could be tension or worry. What next will happen to us? ஆகவே நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்குமானால் நமக்கு பதட்டமும் பயமும் வரும். அடுத்து என்ன நடக்குமோ என்று. But look at the way he wrote 2 Timothy chapter, the whole epistle, how cool and composed he was. There was no fear absolutely. ஆகவே 2 தீமோத்தேயு எழுதினதை பாருங்கள். எந்த ஒரு பயமோ பதற்றமோ இல்லாமல் மிகவும் சாந்தமாக அமைதியாக சமாதானமாக அவர் காணப்படுகிறார். One of the verses that caught my attention about Apostle Paul is in chapter 20 of Acts. எனக்கு பவுலுடைய வார்த்தையிலிருந்து என்னை கவர்ந்த சில காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Look at verse 23 and 24. 23, 24 வசனங்களை படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். Okay, in verse 23 he says, bonds and afflictions are waiting for me in Jerusalem. எருசலேமிலே கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. But verse 24 says, none of these things move me. ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இது ஒன்றுமே என்னை அசைக்காது என்று சொல்லுகிறார். அசைக்கா, that's a good word. It is not going to shake me at all. இது என்னை எந்த விதத்திலும் அசைக்க போகிறதே இல்லை. Jail will not shake me. சிறைச்சாலை என்னை அசைக்காது. Persecution will not shake me. எந்த உபத்திரமும் என்னை அசைக்காது. Beatings and stoning, that's not going to shake me. என்னை அடிப்பதும் என் மேல் கல்லெறிவதும் என்னை அசைக்காது. And even death is not going to shake me. மரணமே என்னை அசைக்க போகிறதில்லை. Can we say that along with the Apostle Paul? None of these things will move me. இதில் ஒன்றும் என்னை அசைக்காது என்று பவுலோடு கூட சேர்ந்து நாம் சொல்ல முடியுமா? Especially these days when people were telling about corona, what shake and what fear was there about our life. ஆகவே இந்த காலத்திலே மக்கள் கொரோனா என்று சொல்லுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் மனதிலே வருகிறது? Now the latest corona variant has come, Omicron has come. Now there is more fear now. இப்பொழுது ஓமிக்ரான் என்ற இந்த வேறுபட்ட கொரோனா வந்திருக்கிறது. இன்னும் அதிக பயம் மக்கள் மனதிலே வந்து விட்டது. Whatever happens, we know that we are safe in the hands of the Lord. That should give us a kind of a holy boldness. ஆகவே எது நடந்தாலும் சரி நாம் கர்த்தருடைய கையில இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு பரிசுத்த தைரியத்தை கொடுக்க வேண்டும். If you look at the words that were given to Joshua in his book in chapter 1, Joshua was about to start his ministry and I'm sure he was fearful about the whole thing. But look at the words of encouragement from the Lord. ஆகவே யோசுவாவினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற வேளையிலே அவருடைய உள்ளத்திலே அதிகமான பயம் இருந்திருக்கும். ஆண்டவர் அவருக்கு தைரியமூட்டக்கூடிய வார்த்தைகள் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்கலாம். Look at the Joshua 1 and verse 6. Be strong and of good courage. ஆகவே யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பலம் கொண்டு திடமனதாயிரு. Verse 7. Only be you strong and be very courageous. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு 7ஆம் வசனத்திலே. And the reason is given in the previous verse number 5. Lastly it says, I will not fail you, nor will I forsake you.
இதற்கான காரணம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And therefore we can be strong and be courageous. ஆகவே நாம் தைரியமாக திடமனதாக இருக்கலாம். Not only that, in Timothy's epistle, Apostle Paul says, God has not given to us a spirit of fear. ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்கிறார். Yeah, 2 Timothy 1:7 he says, he has not given us a spirit of fear. ஆகவே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்கிறார். Yes, so therefore Apostle Paul also was able to face the onslaughts of life boldly and courageously because he had a spirit, the spirit of the Lord, that drove him in his holy boldness. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய உள்ளத்திலே இருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அவரை பரிசுத்த தைரியத்துக்குள்ளாக நடத்தினார். எந்த இடுக்கண்கள் மத்தியிலே, எந்த பாடுகள் மத்தியிலே, எந்த உபத்திரவங்கள் மத்தியிலே பவுல் பரிசுத்த தைரியம் உள்ளவராக இருந்தார். Therefore he could say, none of these things move me. இவைகளில் ஒன்றும் என்னை அசைக்காது என்று தைரியமாக சொல்லுகிறார். May that be our experience also as we learn and study about this great man. இந்த பெரிய மனிதரை குறித்து நாம் படிக்கிற வேளையிலே இதுவே நம்முடைய அனுபவமாகவும் இருக்கட்டும். Let us look at one more character of the Apostle Paul. As the time is almost coming to a close, we will look at another aspect of the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு அம்சத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. If you look at 2 Timothy chapter 1, chapter 4, he is telling about the race that he ran well. ஆகவே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அவர் ஓடி முடித்த ஓட்டத்தை குறித்து அவர் நன்றாய் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். Yeah, he finished his course. அவர் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். That means it's not somehow he finished, but he finished it well. அவர் எப்படியோ ஓடி முடித்தேன் என்று சொல்லவில்லை, நல்ல விதமாக ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிறார். The word that I want to use here is that he was committed to his work, that he was able to do his work well or faithfully. அவர் தன்னுடைய வேலைக்காக அர்ப்பணித்தவராக இருந்தார். அதனாலே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நல்ல முறையிலே செய்து முடித்தார். He was faithful unto the end. அவர் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவராக இருந்தார். He was such a restless and tireless traveler. அவர் எந்த விதமான களைப்பும் இளைப்பும் அடையாமல் பயணிக்கக்கூடிய பிரசங்கியாராக இருந்தார். Just now I was referring to Acts 16 where he was put in the jail and he was beaten up. நான் இப்பொழுதுதான் சொன்னேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே சிறைச்சாலையிலே போடப்பட்டு நன்றாக அடிக்கப்பட்டார். Then he was released from the jail. பிறகு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். Suppose we are in that situation, what will we think of doing from getting out of the jail? ஆகவே நாம் அந்த சூழ்நிலையில் இருந்திருப்போமானால், சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு நாம் என்ன செய்வதாக யோசித்திருப்போம். Definitely we will take 1 week break, minimum 1 week break. ஒரு வாரமாவது ஓய்வு தேவை சகோதரனே. கொஞ்சம் ஓய்வு இளைப்பாரி விட்டு பிறகு ஊழியத்தை தொடரலாம். We were beaten up, brother, and so we need to have some medical examinations, some medicine we need to take, and then we'll take care of our health and then continue our ministry. ஆகவே இப்படியோ அடிக்கப்பட்டோம் சகோதரரே, மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு வாரமாவது எங்களுக்கு இளைப்பாறுதல் தேவை, பிறகு நாங்கள் பயணத்தை தொடருவோம் என்று நாம் சொல்லுவோம். Paul was so committed to the work that after coming from Philippi, he moves to the next place, Thessalonica, and the ministry and travel continues. ஆகவே பவுல் எப்படி தன்னுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவராக இருந்தார் என்றால், பிலிப்பி பட்டணத்தை விட்டு வெளியே வந்தவுடனே நேராக தெசலோனிக்கா பட்டணத்திற்கு போகிறார். No resting in between. இதற்கு இடையிலே எந்த இளைப்பாறுதலும் கிடையாது. He didn't tell anybody, brother, I am tired, brother, I want rest, brother. சகோதரே, நான் களைப்பா இருக்கிறேன், எனக்கு ஓய்வு கொடுங்கள் என்று எங்குமே அவர் கேட்கவில்லை. Maybe his friends were tired and maybe he was encouraging them, come on man, we have to go forward. ஒருவேளை அவருடைய கூட்டாளிகள் எல்லாரும் களைப்படைந்திருக்கலாம், ஆனால் பவுல் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி, வாருங்கள் நாம் ஊழியத்தில் முன்னேறி போவோம் என்று சொல்லி இருப்பார். What a commitment to the work. வேலைக்காக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிக்கு எவ்வளவு அர்ப்பணம் அவருக்கு இருந்தது. And his work was not guided by the clock. அவருடைய வேலையானது காலத்தின் நாள் காட்டி, நேரம் காட்டினால் கட்டுப்படுத்தப்படவில்லை. Some people are clock watchers, brother, oh time up, brother, oh not yet time, brother, so let us wait, brother.
ஆகவே இன்னும் நேரம் வரவில்லை. சிலர் கடிகாரத்தை பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள். இன்னும் வேலை வரவில்லை சகோதரனே, பொறுங்கள் பொறுங்கள் என்று சொல்லுவார்கள். We know Paul was preaching even at midnight, Acts 10:20. At midnight, till midnight he was preaching. பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:20 வாசிக்கிறோம். நடுராத்திரி நள்ளிரவு வரை பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். Whether it is traveling or preaching, he was a tireless and a restless preacher. ஆகவே அவர் பயணித்தாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவித்தாலும் சரி, தொடர்ந்து களைப்படையாமல் இளைப்படையாமல் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டே இருந்தார். How much committed he was to the work and the ministry that was given to him. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் எவ்வளவு அர்ப்பணம், எவ்வளவாக தன்னை அர்ப்பணித்தவராக ஊழியம் செய்தார். He did not do the work half-heartedly, negligently. அவர் ஏதோ அரைகுறை மனதோடு உதாசீனமாக அசட்டையாக ஊழியத்தை செய்யவில்லை. What to do anyway? He told me to do the work, brother, so we have to go. What to do? ஆகவே எப்படியோ எனக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் சொல்லிவிட்டார், போய்த்தான் ஆக வேண்டும், எப்படியோ நான் போகிறேன் என்று அவர் நினைக்கவில்லை. He did it from the bottom of his heart and he used his all time, effort and money into this. ஆகவே தன்னுடைய நேரம், பணம், பிரயாசம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். And in Acts chapter 20, he says, we were laboring night and day, he says. இரவும் பகலும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். That means he was really a full-time worker, 24/7. அவர் 24 மணி நேரம் 7 நாட்களும் முழு நேரமாக உழைக்கக்கூடிய பணியாளராக இருந்தார். I do not know how many full-time workers are there like that, including me. என்னையும் உட்பட எத்தனை முழு நேர ஊழியர்கள் அவரை போல ஊழியம் செய்கிறோமோ தெரியவில்லை. 24/7 nobody can work, brother. யாருமே 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் வேலை செய்ய முடியாது சகோதரனே. But I think that shows the way he was committed to that work and nobody could deter him or keep him away from that goal of finishing it faithfully. உண்மையாக அதை நிறைவேற்றி முடிக்க யாருக்குமே அவரை தடை செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஊழியத்திலே அர்ப்பணித்தவராக அவர் காணப்பட்டார். Maybe he was reminding himself that he will rest only in heaven. அவர் பரலோகத்திலே மட்டுமே இளைப்பாறுவேன் என்று தன்னைத்தானே அவர் தேற்றிக் கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். Some of us are doing ministry or some of us are doing a little bit of ministry or our workplace, whatever we do, are we committed to our work? ஆகவே நாம் சில வேளை நம்மிலே சிலர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், நாம் வேலை செய்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையிலே நம்ம அர்ப்பணித்தவர்களாய் செய்கிறோமா? Whether it is in the office or at home or in the ministry or whatever, how committed, how earnest we are about the work that is given to us. ஆகவே நமக்கு முழு நேர ஊழியமோ அல்லது அலுவலகத்தில் வேலையோ அல்லது வீட்டிலே வேலையோ எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய பணியை நாம் செய்கிறோம். Apostle Paul was a tireless traveler and a restless preacher. ஆகவே பவுல் எந்த விதத்தில் களைப்படையாத பயணிக்கக்கூடியவராக, எந்த ஓய்வும் எடுக்காத ஊழியராக இருந்தார். You might say Paul was a special man, brother. We cannot be like that. பவுல் விசேஷித்த ஊழியர் சகோதரனே, நாம் எல்லாம் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லலாம். But we know he was an ordinary man, but he was empowered by the grace of God. ஆனால் அவர் சாதாரண நபர்தான், தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்பட்டவராக இருந்தார். The same grace is available to us also to encourage us and to empower us even in these days. இந்த நாட்களில் கூட நம்மை பலப்படுத்த, நம்மை உற்சாகப்படுத்த அதே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை இன்றைக்கும் இருக்கிறது. So this evening we looked at the three aspects of the Apostle Paul. இன்றைக்கு மாலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து 3 அம்சங்களை சிந்தித்தோம். We saw that he was a man of conviction. அவர் மன நிச்சயம் உடையவராக, மன உறுதி உடையவராக இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். We saw he was a man of courage. அவர் தைரியசாலி என்று நாம் பார்த்தோம். We also saw that he was a man of commitment. அவர் அர்ப்பணித்தவராக இருந்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். May the Lord help us that some of these things that we learned today will remain in our minds and in our heart and enable us to live accordingly as the grace of God enables us. ஆகவே இன்றைக்கு மாலை வேளையில் சிந்தித்த சில காரியங்களாவது நம்முடைய மனதிலே ஆழமாக நிற்பதாக, நாம் அவைகளை கைக்கொண்டு நடக்க தேவனுடைய கிருபை நமக்கு உதவி செய்வதாக. The Lord bless these words for our hearts and make his name be glorified. தேவன் தாமே இந்த சிந்தனைகளை தேவன் நம்முடைய இருதயத்துக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you and God bless you.
நன்றி. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.